எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திமுகவோட போட்டி போடுவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை என திருவாரூரில் நகர்ப்புறத்துறை அமைச்சர் KN.நேரு கூறியுள்ளார். திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் MLA தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN.நேரு, தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன், முன்னாள் அமைச்சர் மதிவாணன், தாட்கோ தலைவர் இளையராஜா உட்பட திருவாரூர் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், சார்பு அணியினர், தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். இப்பொதுக்கூட்டத்தில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN.நேரு பேசியதாவது: நம்முடைய முதல்வர் என்ன செய்தார் என்று இங்கு ஒருவர் கேட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் காரணமாக இருந்த கடும் நிதி சுமையை நம்முடைய முதல்வர் பொறுப்பேற்ற பின்னர் சமாளித்து கொரோனா நோயினையும் சமாளித்து ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் பார்த்தால் திமுகவை அழிப்பதற்காக ஒன்றிய அரசு எவ்வளவோ முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. எந்த நிதியும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி மக்களிடையே கெட்ட பெயரை ஏற்படுத்தும் நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்ல, எல்லா தேர்தல்களிலும் திமுகவினர் வெற்றி பெற்று வருகின்றனர் என்பதற்காக பீகாரை போல தமிழகத்திலும் வாக்கு திருட்டில் ஈடுபடும் முயற்சியை பாஜக மேற்கொண்டு வருகின்றனர். ஒன்றிய அரசுக்கு நாம் கொடுக்கும் 9.2% நிதியில் வெறும் 4.7% நிதியை மட்டுமே திருப்பி வழங்கி வருகின்றனர். இது மட்டுமின்றி கல்விக்கு உரிய நிதியை கொடுப்பதில்லை. ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்திற்கான நிதியினை கொடுப்பதில்லை. இந்தியாவிலே சிறந்த 100 பல்கலைக்கழகங்களிலிருந்து 10 பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இருந்து வருகின்றன. கல்வியில் வருவதை ஒன்றிய அரசை ஒத்துக்கொண்டுள்ளது. கல்வி மட்டுமின்றி மருத்துவம் மற்றும் உள்ளாட்சி துறையிலும் நமது முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். 5 முறை முதல்வராக நமது மறைந்த தலைவர் கலைஞர் காலத்தை விட தற்போது 4.5 ஆண்டுகால ஆட்சியில் கூடுதலான திட்டங்களை நமது முதல்வர் மேற்கொண்டுள்ளார். இது மட்டுமின்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இருந்து வரும் 39 MP தொகுதிகளை மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஒன்றிய அரசு குறைக்க முயன்றதை நமது முதல்வர் தடுத்து நிறுத்தியுள்ளார். திமுக அதிமுக என தமிழகத்தில் ஆட்சி மாறி மாறி நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்று எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் நேரடியாக போட்டி என ஒருவர் சொல்லுகிறார். திமுகவோட போட்டி போட அவருக்கு தகுதியே இல்லை என கூறிக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் உட்பட டெல்டா பகுதி முழுவதும் திமுகவின் கோட்டையாகும். திமுக அரசு அமைந்த பின்னர் கடந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 1 லட்சம் பேர் பணியில் சேர்ந்துள்ளனர். தொழில்துறை மூலமாக அதிக தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில்தான். அதேபோல இந்தியாவிலே தொழிற்சாலைகள் பெண்கள் அதிகமாக பணியாற்றுவதும் தமிழகத்தில்தான். எனவேதான் திராவிட நாயகரான நமது முதல்வரை மீண்டும் மீண்டும் முதல்வராக்க நாம் கடமையாற்றிட வேண்டும் என பேசினார். எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் நிதி நெருக்கடியை உண்டாக்கி ஒரு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார்கள் என்ற காரணத்தால் எப்படியும் தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீவிர பீகாரில் வந்தது போல தமிழ்நாட்டிலே செய்வதற்குரிய முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பாச்சா ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருந்தாலும் உங்கள் பாச்சா எதுவும் திமுகவிடம் செல்லாது என்பதற்கு உதாரணம் தான் நம்முடைய முதலமைச்சர். அவர் சொல்கிறார், இன்றைக்கு மத்திய அரசு நாம் தருகிற பங்கு தொகை என்பது 9.2%. தமிழ்நாட்டின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு நாம் தருவது 9.2%. அவர்கள் நமக்கு திருப்பி தருவது 4.7%. கலைஞரோடு 3 முறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு நெருக்கடி வந்த போது இந்த ஆட்சியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்துதான் ஒருவர் சொல்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்று கேட்கிறார். உங்களுடைய தந்தையார் என்ன செய்தார், நீங்கள் என்ன செய்தார் என்று இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சிகள் கலைஞரும் கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இப்போது ஒரு முறை முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். அந்த காலத்தில் நடந்த பணிகளை காட்டிலும் கூடுதலாக பணிகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்வேன், இங்கு பார்த்தால் மாநிலத்திலே நம்முடைய நிதியை பெறாமல் ஒன்றிய அரசு கெடுக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்று நம்முடைய தலைவரை செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே நம்முடைய தொகுதி 39 பாராளுமன்ற தொகுதியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சர் கண்டறிந்து இந்த தொகுதி ஒரு தொகுதி கூட குறையக்கூடாது என்று போர்க்குரல் எழுப்பிய பிறகு அவர்கள் ஒரு புதிய திட்டம் கொண்டு வருகிறார்கள்.
மொத்தம் 780 பாராளுமன்றமாக ஆக்குவது, நமது தொகுதிக்கு நமக்கு மட்டும் அதிகமான வாக்குகளை 39 தொகுதி வைத்துக் கொண்டு மற்ற மாநிலங்களிலே 700 கிட்டத்தட்ட 80 150 தொகுதியாக மாற்றுவதாகலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதையும் கண்டறிந்து நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்திலே திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், நாங்கள் எங்களோடு தான் நேரடியாக போட்டி என்றலாம். திமுகவோடு போட்டி போட உனக்கு தகுதியே இல்லை தம்பி. பாலூர் கூட சும்மா அங்கவனை கிளப்பிட்டீங்க. மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம் நம்முடைய முதலமைச்சரை, அந்த அவரின் மக்களுக்காக உழைக்கிற முதலமைச்சரை காப்பதுதான் நம்மளுடைய கடமை. இது போல இருக்கிற நம் பாலு சொன்னது போல அவரை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நிச்சயமாக இந்த டெல்டா பகுதி என்பது கழகத்தினுடைய கோட்டை, அதுவும் திருவாரூர் என்பது மிக மிக கோட்டை. நான் உள்ளபடியே மாவட்ட செயலாளரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். நம்முடைய ராஜா அவர்கள் அவர் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். ஒரு இடையில நம்முடைய முதலமைச்சர் அவரை நம்பி தந்தார். தமிழ்நாட்டில் நேற்றைக்கு அவர் என்ன நேற்று வந்து கேட்கறான், உப்புல வந்துச்சான்னு கேட்கறான், ரோடு போட்டியான்னு கேட்கறான், எல்லாம் நீங்க எது வேணாலும் கேளு. நேற்று ஒரே நாளில் 30,000 கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் மேடையிலே உட்கார்ந்துருக்கிறார். முதலமைச்சர் செஞ்சு 15,556 கோடிக்கு திட்டங்களை கொண்டு வந்து, முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் டிஎன்பிசியில் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். தொழில்துறை மூலமாக புதிய தொழிற்சாலைகள், இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகள் பெண்கள் பணியாற்றுவது தமிழ்நாட்டில் தான். எனவேதான் இந்த நாட்டை முன்னோக்கி சென்றிருக்கின்ற தளபதி அவர்களை நாம் கலைஞரை இழந்துவிட்டோம். இவர்தான் நமக்கு சரியானால் இவரை நாம் மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் உண்டாக்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.